ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் முகில்ஸ் டைரி இன் அமெரிக்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன vlog நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. அதை நான் சொல்லிடுறேன். ஒரு 2 டேஸ் ட்ரிப் மாதிரி போலாமேன்னு சொல்லிட்டு நான், என் கணவர், என் பையனும் சேர்ந்து கிளம்பிட்டோம். இந்த 2 டேஸ் ட்ரிப்ல டே 1 தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த vlog ஃபுல்லாவே இன்னைக்கு என்னெல்லாம் ஆட்டம் போட்டோம், எங்கெல்லாம் போனோம் அப்படின்றத நீங்க இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு சோறு தான் முக்கியம். என்ன தெரியுமா? வண்டி ஏறி 1/4 மணி நேரம் தான் ஆகுது. சாப்பிட்டே ஆகணும். ஏன் தெரியுமா? அப்பா அந்த தியாகத்தை பண்ணுவார். பொறுப்பா வண்டி ஓட்டுவார். நம்ம என்ன பண்றோம்? ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்ஜாய் பண்றோம். கிரீம் பிஸ்கெட், ஆரஞ்சு ஃப்ளேவர் கிரீம் பிஸ்கெட் எனக்கு வாங்கினேன். ஆட்டையை போட்டு சாப்பிட்டுன்னுக்குறோம். சாப்பாடு மட்டுமே ஒரே என்டர்டைன்மெண்டா வச்சிருக்கோம் நாங்க எங்க ஃபேமிலி. டிரைவ் பண்ணும்போது சாப்பிடக்கூடாது, தப்பு. கோ பைலட் சாப்பிடலாம், பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் சாப்பிடலாம். இது பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ட்ரிப். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிருச்சா, கொஞ்சம் வெதர் பெட்டர் ஆக ஆரம்பிச்ச உடனே வண்டி எடுத்துன்னு கிளம்பியாச்சு ட்ரிப்புக்கு. ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்றத இன்னும் நான் சொல்லவே இல்லை இல்லையா? நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா டிசிக்கு போயிட்டு இருக்கோம். வாஷிங்டன் டிசிங்க, அமெரிக்காவோட கேபிட்டல் சிட்டிக்கு தான் போயிட்டு இருக்கோம். போற வழியில பால்டிமோர் அப்படின்ற ஊர்ல நிறுத்தி ஒரு ஸ்டாப்ப போட போறோம். அது எதுக்குன்றத நான் போக போக சொல்றேன். வாங்க போலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, வெதர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் கிளம்பணும். ஆனா போற வழி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஃபாகியா இருக்குங்க. அப்படியே ஒரு மாதிரி ட்ரிசில் ஆயிட்டே இருக்கு. அந்த பனி படிஞ்சுட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சில்லுன்னு கார் கிளாஸ்ல எல்லாம் படிஞ்சுட்டே தான் இருந்தது. இதை எப்படி நான் சொல்றது? இது கோல்டு வெதரும் இல்ல, ஹாட்டாவும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு வெதருங்க. இந்த ஊர் வெதரை நம்பவே முடியலடா, அப்படிதான் இருந்துச்சு. இந்த ட்ரிப் எங்க வீட்ல இருந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் நாங்க டிரைவ் பண்ணி போற மாதிரி இருந்துச்சுங்க. இன்பிட்வீன்ல பால்டிமோர்ல ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா? ஸோ அங்க நம்ம நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷனை அடைஞ்சிட்டோம். ஃபைனலி பால்டிமோர் ரீச் ஆயிட்டோம். அக்வாரியம் ஃபைனலி பால்டிமோர் ரீச் ஆயிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு பார்க்கிங்ல எலிவேட்டருக்கு வெயிட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அக்வாரியம் போறோம். இந்த அக்வாரியம் பேர் என்ன? பால்டிமோர் நேஷனல் அக்வாரியம். வாங்க போலாம். ஸோ எங்களுக்கு கார் பார்க்கிங்ல இருந்து அக்வாரியமுக்கு நடக்கிறதுக்கு 5 மினிட்ஸ் மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தாங்க இருந்துச்சு. இது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மெரைன் காலேஜ் கூட இருந்துச்சா. அட, அக்வாரியம் பக்கத்துல மெரைன் காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே உள்ள வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பூத், விசிட் பால்டிமோர் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஸ்பாட் எல்லாம் வச்சு சூப்பரான ஒரு பிளேஸுங்க இது. இங்க பார்த்தீங்கன்னா நல்ல சீனிக்கா இருந்துச்சு உண்மையிலே. நல்ல ஒரு ரிவர்ல போட்டிங்லாம் போயிட்டு இருந்தாங்க மக்கள். கரையோரமா பார்த்தீங்கன்னா யுஎஸ் நேவியோட ஒரு வார்ஷிப்புமே இருந்துச்சுங்க. இது எக்ஸிபிஷன் மாதிரி இப்ப வச்சிருக்காங்களாமா. உள்ள டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தனியா அலோவ் பண்ணுவாங்க போல. பட் நம்ம இன்னைக்கு அதுக்காக வரல. அட, இந்த கிட்டாரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி உத்து பார்த்துட்டு இருந்தா நியூயார்க்ல இருக்கிற ஹார்ட் ராக்கு கெஃபே இங்க வச்சிருக்காங்க. இது செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் தாங்க, நிறைய லொகேஷன்ல இருக்கும்.
ஆனா இது நியூயார்க்ல தான் நான் அடிக்கடி பார்த்ததுனால ஒரு மாதிரி நியூயார்க் வைபுமே இங்க வந்துட்டு போன மாதிரி எனக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு ஷிப் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துல அதுக்கு பின்னாடியே வந்துட்டு இந்த சப்மரைனுமே இருந்துச்சுங்க. அதாங்க நீர்மூழ்கி கப்பல். இதுவுமே வந்துட்டு மியூசியம் மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. இதுக்கும் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ள போய் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு இது பிளான்லயே இல்ல, அதனால வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கனே தவிர வந்த வேலையை பார்க்கல அப்படின்னு தானே உங்களுக்கு தோணுது. எஸ், நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது அக்வாரியம் தானே. மறுபடியும் ஒரு ஷார்ட் இன்ட்ரோவை நான் இந்த அக்வாரியமுக்கு கொடுத்துறேன். இது பால்டிமோர்ல இருக்க ஒரு பிரமாதமான அக்வாரியமுங்க. இந்த ஒரு நேஷனல் அக்வாரியம்ல கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் வந்து வச்சிருக்காங்களாமா. எல்லா உயிரினத்தையும் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்து ரசிச்சு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வாங்குங்க, இப்ப இந்த கடல் உலகத்தை சுத்தி பார்க்க உள்ள போலாம். ஆல்ரெடி டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சா? ஆன்லைன்லயே வந்து நாங்க வாங்கிட்டு தான் கிளம்பணும். ஸோ அதனால அப்படியே வந்து உள்ள போலாமேன்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரியை போட்டுட்டு வந்தாச்சு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க இந்த இடத்தோட பேரு ரெயின் ஃபாரஸ்ட், அதாவது தமிழ்ல மழைக்காடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே நம்மளுக்கு நேச்சுரலா கொண்டு வர மாதிரி வந்து இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. உள்ள வந்ததுமே நல்ல ஃபீலுங்க. இதை பார்த்ததும் ஆஹா செமையா இருக்கே இந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இது இந்த பால்டிமோர் அக்வாரியமோட ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷனாமா. இங்க வரவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிக்கெட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து உள்ள வந்தாச்சுங்க. உள்ள வந்ததும் நாங்க நேரா போற இடம் முக்கியமான ஒரு இடம். என்ன அப்படின்னா, இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும். எஸ், நாங்க வந்து ஒரு கேஃபெட்டேரியாக்குள்ள வந்துட்டோம். இந்த அக்வாரியமோட கேஃபெட்டேரியா தாங்க இது. ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்கும். இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஃபுட்டு வேணும்னாலும் இங்க வாங்கிக்கலாம். நாங்க வந்து காலையிலேயே கிளம்பிட்டோமா. ஸோ நாங்க இங்க ரீச் ஆகும்போது வந்து ஒரு 1:30 மாதிரி ஆயிருச்சு. ஸோ வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டே ஆகணும் இல்லையா? அதனால வந்து சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப சாப்பிட வந்துட்டோம். நாங்க வீட்ல இருந்து பிரியாணி எடுத்துட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க, ப்ரான் பிரியாணி. கிட்ட காட்டாங்க. இங்க ப்ரான் பிரியாணி இருக்கு, இங்க தயிர் இருக்கு, இங்க ப்ரான்ஸ். போட்டோம்ல சாப்பிட்டுட்டு உள்ள போலாம். பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா சார்? நீங்க இந்த அவசர பிரியாணி பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? சொல்லிதான் ஆகணும். 2 days ட்ரிப்ன்றதுனால வந்து ஒரு வேளையாவது வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே ஃபுட் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து நல்ல எனர்ஜியோட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே உள்ள வந்து என்ட்ரி ஆகும் போதே நல்ல ஒரு டார்க்கான ஒரு ப்ளூ லைட்டிங் இருக்கிற ஒரு ஹால்குள்ள என்டர் ஆகிறோம். இந்த அக்வாரியமோட ப்ளூ வண்டர்ஸ் அப்படி என்று அழைக்கப்படும் இந்த இடத்துல சூப்பரான ஒரு ஃபீலுங்க. இந்த ப்ளூ லைட்டிங் பிளஸ் இந்த பபிள்ஸோட வர இந்த பபிள் பில்லர்ஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு ஒரு அண்டர் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸை சூப்பரா கொடுக்குங்க நம்ம உள்ள வந்ததுமே. அடுத்த ஸ்டாப் பாத்தீங்கன்னா இந்த லிவிங் சீஷோர் தாங்க. இங்க பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்டிங்ரே பாத்தீங்களா? நம்ம ஊரு திருக்க மீனுங்க, எவ்வளோ பெருசு பாருங்க. அது கூடவே குட்டி குட்டியா வந்து நிறைய சுறா மீன்களும் வந்து மிதந்துட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணும் போதே இத பார்த்தது வந்து இந்த பசங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பேபி ஷார்க்கா? சம பெரிய இந்த மீன் திருக்க மீன் மாதிரி இருக்கு. ஆமாண்டி,
இது என்ன உள்ள யாரோ சாப்பாடு போடுறாங்க. இந்த வீடியோ தானே எனக்கு அனுப்புனேன். இருக்கலாம். இல்ல அது இன்னும் கீழே போகும். இல்ல என்கிட்ட Facebookல இருக்கு. இல்ல அதான் அது இன்னும் கீழே போகும். இது சாம்பிள்ஸா இருக்கு. அது 2 சார் சூப்பரா போறாங்க. அமைதியா உள்ள ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் பேர் தான் ஜீப்ரா ஷார்க்குங்க. இது மேல இருக்க அந்த லைன்ஸ் தான் வந்து இதுக்கு ஜீப்ரான்னு பேர் வர காரணமா. பாக்குறதுக்கு தான் இது ஷார்க்கு, ஆனா ரொம்பவே அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு ஸ்டிங்ரே போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அமைதியா மிதந்து அது பாட்டுன்னு அது வேலையை பாக்குது. வரும் அமெரிக்கா வரும்போது ஆதி வருவான். இது அம்மா இந்தியா வந்து அம்மா வரட்டும். இப்போ ஆஸ்திரேலியா வருது. சூப்பராக இருக்குடி இல்லை 3D ஆஸ்திரேலியா ஆயா வீடு வருதா யா கோன் சாரி வரும் அமெரிக்கா. நீ வந்துடு ஆதி போட்டோம். அடுத்ததா நம்ம வந்திருக்கிற இடம் இந்த ஆலிகேனி ஸ்ட்ரீம் அப்படின்ற இடம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்கள் மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் வாட்டர்ல கொட்டுது பாத்தீங்களா, நல்ல சவுண்டோட. இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர்ல வாழக்கூடிய மீன்கள், ஆமைகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இது ஃபுல்லாவே வந்து அந்த மாதிரி வந்து உயிரினங்கள் தாங்க. இங்க அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என் பையனுக்கு கிடைச்சது. என்னன்னா, ஆமையோட ஓடு இருக்கும் இல்லையா, அந்த டர்ட்டலோட அந்த ஷெல்லை வந்துட்டு டச் பண்ணி பாக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேயே பக்கத்துல ஒருத்தர் அதை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாரா, இங்க ஒருத்தர் மிதந்து போறான் பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல பாக்குறதுக்கு. ஸோ வந்து அதை டச் பண்ணி பாக்குறதுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. தொட்டு தொட்டு பார்த்துட்டு இப்படிதான் இருக்குமா ஆமாவோடு அப்படின்னு சொல்லி வந்தோம். அடுத்ததா நல்ல ஒரு கோஸ்டல் பீச் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல வந்து குட்டி குட்டி உள்ளூர் மீன்கள், எல்லாமே நம்ம ஊர் நாட்டு மீன்கள் அந்த மாதிரி வந்து மீன்களுங்க இந்த இடத்துல பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்க்குற மீன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோயி குரூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையான மீன்கள் வந்துட்டு அட்லாண்டிக் ஷெல்ஃப்ல அடர்த்தியான பாறைகளுக்கு இடுக்கிற வந்து வளருமாமா இந்த மீன். இன்னுமே நல்ல பெருசாவே இது வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா நம்ம வந்து மீன் முள்ளு பார்த்திருப்போம் சாப்பிடும்போது. இது பாத்தீங்களா ஒரு பெரிய திமிங்கிலத்தோட எலும்பு கூடாங்க. இது வந்து இந்த அக்வாரியம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. ப்ளூ வேல் வகையான திமிங்கிலத்தோட எலும்பு கூடு நல்லா பெருசா அந்த அக்வாரியம பாதி அடைச்ச மாதிரி வந்து டாப்ல மாட்டி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எந்த ஃப்ளோர்ல இருந்து பார்த்தாலும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கீங்களே, இது ஒரு வகையான நண்டு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இது வந்து ஹார்ஸ் ஷூ கிராப், அதாவது குதிரையிலோட நண்டாமா. இதை நண்டுன்னு சொன்னாலே நம்ப முடியல. அந்த மாதிரி ஒரு இந்த நம்ம ஸ்டிங்ரே பார்த்தோம் இல்லையா, திருக்க மீன் அந்த ஷேப்ல இருக்குங்க. ஆனா வந்து இது நண்டா. இதை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இந்த இடம் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம வந்து இந்த அரிய வகை உயிரினங்களை தொட்டு பாக்குற இடமாமா. நம்ம விடுவோமா? எனக்கு இந்த நண்டு மேலதான் ஒரே கண்ணு. திருக்க மீன் வச்சிருந்தாங்க, தொட்டு பார்க்கலாம். ஆனா எனக்கு இதைதான் தொட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. கையெல்லாம் விட்டு தொட்டு பார்க்க கூடாது. ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. தொட்டுறவே கூடாது வந்து சொல்லிட்டாங்க. நம்மளும் வந்து தொட்டு பார்த்தா என் கணவர் வந்து இந்த திருக்க மீனை தான் தொட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்துட்டு இருந்தாரு. அடுத்ததா ஜெல்லி ஃபிஷ், இதையுமே தொட்டு பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமா? அதே 2 விரல் ரூல் தான் இந்த மீனுக்குமே. அதுவும் இந்த மீன் திரும்பி இருக்கும்போது டச் பண்ணா அது வந்து இப்படி இருக்கணுமா? இப்படி இருக்க கூடாதா? கரெக்ட். யா திஸ் ஒன் குட் ரைட் அரிமா சூ ஹாய் ஹாய் நுங்கு பதர் இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. அதான் 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 தோ 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 நீ பண்றியா அரிமா? சூப்பரா இருக்கு அரிமா. இப்ப நீங்க பார்க்க போற இந்த உயிரினத்தோட பேரு சி அனிமோன், அதாவது கடல் சாமந்தின்னு சொல்றாங்க தமிழ்ல. பேருக்கு ஏத்த மாதிரியே சாமந்தி பூ மாதிரி நல்லா கலர் கலரா சூப்பரா பாக்குறதுக்கு இது ஃபிஷ் உயிரோட இருக்கு அப்படின்னு சொன்னா நம்பவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இது வந்து எங்கடா கை இருக்கு, கால் இருக்கு, வாய் இருக்கு நமக்கு தெரியவே இல்லைல்ல. ஆனா எதிரிகள் மீன்கள் ஏதாவது தாக்க வந்துச்சுன்னா இந்த நுண்ணிய விரல்களை பயன்படுத்தி அந்த மீன்கள் எல்லாம் புடிச்சு சாப்பிடுமா.
ஒரு பெரிய திமிங்கலத்தோட முதுகெலும்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு டவுட் இருக்கும் இல்லையா, அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரியை வந்து இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க எங்க பையன் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு தெரியும், ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதை காட்டிலும் செம்மையா என்ஜாய் பண்ணாங்க. இவன் தான் செம்ம எக்ஸைட்டடா வந்து இந்த ஃபிஷ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தாலே தெரியும், பாறைகள் பவளப்பாறைகள்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தண்ணி கடியில எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல இந்த ஒரு கலர்ஃபுல் ஃபிஷ்ஷுங்க. இந்த ஃபிஷ்ஷுக்கு பேர் வந்துட்டு ராயல் கிராமா அப்படின்னு சொல்றாங்க. சூப்பரான ஒரு வைப்ரண்டான கலருங்க, பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு பர்பிள் வித் ஆரஞ்சு. அப்பா இந்த மீனை பாக்குறதுக்கே எனக்கு கண்ணு பத்தல, அப்படி இருந்துச்சு. நம்மளோட மைண்ட் நேரா எங்க போகும், என் கணவர்கிட்ட அடுத்ததா ஒரு ட்ரெஸ் வாங்கணும், அதுவும் இந்த ஃபிஷ்ஷோட கலர் காம்பினேஷன்ல தான் நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு மேல இந்த பிளாக் பியூட்டி செம்ம சூப்பரா இருந்ததுங்க. இந்த வால் மட்டும் எல்லோ கலர்ல என்னமா இருக்குன்றீங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஹோல் அக்வாரியம்ல இவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் பார்த்திருப்பேன், ஆனா எனக்கு இந்த 2 ஃபிஷ் தாங்க ரொம்ப ஃபேவரட். சூப்பரா ஸ்விம் பண்ணி பாருமா. பேர் வந்து ஸ்ரீ கிட். ஐஸ்ல தான் இருக்கும் சொன்னாங்க. என்ன சிஸ்டர் அதே உனதான் பார்த்து பாருமா. ஹாய் சொல்லு. அங்கே பார்த்தியா, அதுக்கு எதுவும் சாப்பாடு கேட்குறாரு அவரு. நீ 2 மட்டும் அது விளாடுங்க போகிறேன். எல்லாத்தையும் ஸ்பைடர்மேன் காமிச்சிருவான்டா. சூப்பரா ஸ்விம் பண்ணுதா. அடுத்ததா நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மூவி தியேட்டருக்கு மூவி பாக்குறதுக்கு. என்னமா இது அக்வாரியம்குள்ள இருந்தா இப்ப மூவி தியேட்டருக்குள்ள வந்திருக்கிறேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க. There are 510 species of shark. The largest is a staggering 12 meters long. The smallest could fit in the palm of your hand, and it glows in the dark. It's waiting for the tide to go out. A billion liters of water pour away. அப்படியே இந்த ஷோவை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தாங்க. இங்க வந்து சூப்பரா ஒரு டெக் இருந்தது. இது வந்து குட்டியா ஒரு கேஃபெட்டேரியா மாதிரிங்க. இது எத்தனாவது ஃப்ளோர்ல இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் இல்லை. அந்த அக்வாரியம்குள்ளேயே தான். லைக் இது வந்து மல்டிபிள் ஃப்ளோர்ஸ்ல ஃபுல்லாவே இந்த அக்வாரியம் தானே, அதை நான் சொல்லவே இல்லைல்ல. எந்த இடத்துலையுமே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இடங்கள் எல்லாம் ஒன்று ஒரு ஃப்ளோருங்க. ஸோ அப்படியே இந்த ஷோவையுமே ஒரு ஃப்ளோர்ல போயிட்டு முடிச்சுட்டு, இந்த டெக்கு நல்ல வியூவா இருந்துச்சா, சரி இங்க வந்து கொஞ்ச நேரம் ஸ்நாக்லாம் சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சுத்தி பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஃப்ளட்டட் ஃபாரஸ்ட்டுங்க. அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக மிதக்குதா, தனியாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் ஃபாரஸ்ட் தீமில் அப்படியே ஒரு காடு மாதிரியான ஒரு தீம். இந்த இடங்கள்ல வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாம் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்திருக்கிற இடம் தான் ரொம்ப பயங்கரமான இடம். அப்படியே ஆடி போயிடுவீங்க, செந்து போயிடுவீங்க. பில்டிங்கோட எத்தனாவது மாடி இது? 5வது 6வது மாடிக்குள்ள ஒரு காடே வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம ஊர் மொட்டை மாடி கார்டன் தான், வேற ஒண்ணும் இல்லை. பாத்தீங்களா வாழை மரம். நம்ம அட்லாண்டால இதே செட்டப்ல பார்த்தோம். எனக்கு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம், ட்ரீம் ஏதாவது வந்திருக்குமா அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். அப்புறம் தான் தோணுது நம்ம அட்லாண்டால பார்த்தோம் அக்வாரியம்ல மேல. நம்ம அப்பெல்லாம் வீடியோ எடுத்துருக்க மாட்டோம். இந்த செட்டப் அங்கேயும் மேல
என்னதான் வெளியில குளிர் வெயில் மழைன்னு ஒரு மாதிரியான வெதர் இருந்தாலுமே இந்த இடத்துக்குள்ள வந்ததும் அப்படியே நம்ம ஊர் ஃபீல். அது ஏன்னு எனக்கு தெரியலிங்க. நல்லா பச்சை பசையில் வாழை மரம், மரத்தோட வகைகள்லாம் ஏதோ நம்ம ஊரோட அந்த வைப் எனக்கு வந்து கொடுத்துது. நிறைய இதுக்குள்ள வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ்ன்னு சொல்லி வகை வகையான உயிரினங்கள்லாம் இதுக்குள்ள வாழுங்க. அதாவது இந்த காட்டு பகுதிகளில் வாழும் இல்லையா, அந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல எல்லாமே பார்க்க முடியாது. கொஞ்சம் வெரைட்டிலாம் இங்கே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் அவ்வளோவா வீடியோவே ஷூட் பண்ணலை போல். இது எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா எல்லாத்தையும் முடிச்சு செம்ம டயர்ட் ஆகிட்டோமா, அதனால் பெருசாக வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு தேடியெல்லாம் பார்க்கறதுக்கு இல்லை. கண்ணுக்கு முன்னாடி என்னென்ன தெரியுதோ அப்படியே பார்த்துட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்கே என்னப்பா திடீர்னு கூட்டம் கூட்டமாக நிற்கிறீங்க அப்படின்னு எட்டி பார்த்தா தவக்கலைக்கு எதுக்கு இவ்வளோ சீன் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஆனால் என் பையன்லாம் தவக்கலையை எங்கே பார்த்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். இந்த மாதிரி வந்து அக்வாரியம் ஜூவில் பார்த்தா தானே உண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரண தவக்கலை இல்லைங்க, நல்லா கலராக தவக்கலையே இவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ரசிப்போன்னு வாழ்க்கையில் நினச்சிருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லான தவக்கலைகள் இங்கே இருந்தது. இப்போ நாங்கள் எஸ்கலேட்டரில் தாங்க இறங்கிட்டு இருக்கோம். ஆனால் இது எனக்கு நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏதோ உண்மையிலே வந்து காட்டுக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் நிற்கிறப்ப அந்த அப்படியே நம்ம அந்த ஃபீல்டில் இருட்டில் இறங்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிஷ் இருக்கு, கையில் ஸ்பைடர்மேன் தாயோட ஒரு ஃபிஷ் இருக்கு. இது என்ன ஃபிஷ் மாதிரி தெரியல, இது என்ன உயிரினம்னு யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு கோரல் ரீஃப் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கிறோம். அப்படியே ஒரு ரேம்ப் மாதிரி இதை சுற்றி நடந்து வந்தோம் அப்படின்னா நம்ம சைடில் அப்படியே நம்மளே வந்து இந்த கடலுக்குள்ளே இருந்து இந்த கண்ணாடி வழியாக வந்து இந்த மீன்கள் எல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பவழப்பாறைகளுக்கு நடுவில் இருந்து ஒரு வகையான மீன்களும் வந்து அப்படியே பெருசும் சின்னதுமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படியே வந்து இந்த காட்சி கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா கலரான மீன்கள் கூட இது உள்ள பார்க்க முடிஞ்சுதுங்க. நீங்க இப்ப பார்க்க போறது ஒரு ஷார்க் ஷோ. ஊறப்பட்ட ஷார்க் இருக்கு ஏகப்பட்ட பேர்ல. இங்கிட்டு ஒருத்தன் படுத்திருக்கான் பாத்தீங்களா, ஒரு நீளமான மூக்கோட. இவன் பேரு சா ஃபிஷ்ஷாங்க. இது வந்து ஷார்க் மீனோட ஒரு வகை தான். எவ்வளோ பெருசாக நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க. இது கொஞ்சம் கூட வந்து ஸ்விம் பண்ணோம், நாங்களும் மிதந்து வரோம் பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம். நாங்கள் இருந்த டைம் வரைக்கும் அது எந்திரிக்கவே இல்லை. நல்லா அசால்ட்டாக லஞ்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி தூங்கிட்டு இருக்கு. அதோட மூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த தெருவுலேருந்து அந்த தெரு வரைக்கும் வரும் போல இருக்கு. அந்த மாதிரி வந்து நீண்டுக்கிட்டு இருந்தது. பேசிக்கிட்டே இருக்கும் போதே குறுக்கில் பூந்து ஒருத்தர் போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, நல்லா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக. இவர் ஒரு வகையான ஷார்க்கு. இது ஃபுல்லாகவே ஷார்க்கு தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஷார்க் ஃபிஷ்ஷை வந்து இங்கே பார்க்க முடிஞ்சுது. நல்லா பெரிய வெரைட்டியில் இருந்ததா, பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஷார்க் மட்டும் இல்லாமல் மற்ற வகையான மீன்களுமே இதுக்குள்ளே வந்து சுற்றிட்டு இருந்தது. சின்ன மீன்களுமே வந்து உள்ளே இருந்தது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டால்ஃபின் டிஸ்கவரி. டால்ஃபின் ஷோ பார்க்கலாமா அப்படின்னு உள்ளே வந்தோம். ஆனால் நாங்கள் டால்ஃபின் ஷோக்கு டிக்கெட்லாம் எதுவும் புக் பண்ணலை.
நாங்கள் வந்து டால்ஃபின் ஷோ பார்க்குற ஐடியாலே இல்லையா, ஆனாலும் இது வந்து ஓப்பனில் இருந்ததுனால உள்ளே போய் பார்க்கலாமேன்னு வந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது இங்கே வந்து இந்த அக்வாரியமில் டால்ஃபின் ஷோவே வந்துட்டு எடுத்துட்டாங்க, இப்போ நடக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து டால்ஃபின் வந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க உள்ள. சூப்பராக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே. தலைகீழ வந்து நிற்கிது. ஒவ்வொரு டால்ஃபினையும் வந்து எப்படி தெரியுமாங்க ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து இந்த மனுஷ பயபுலையே பண்ற மாதிரியே பண்ணுது. மெக்டொனால்ட்ஸை நோக்கி ஹோக்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என்ன மனுஷங்க அப்படின்னு போபா. சோடா ஃப்ரீ இருக்குது போல. என்னடா இது அக்வாரியமில் டால்ஃபின் பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. செம்ம டயர்ட் ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து விளாக் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் அங்கே பார்க்குறதுக்கும் ஒன்றும் இல்லை. டால்ஃபின் தான் கடைசியாக பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோங்க. ரொம்ப நடந்ததுனால வந்து சில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சா, அதனால் வந்து மெக்டொனால்ட்ஸில் ஒரு ஸ்டாப்பை போட்டாச்சு. என் பையன் ஐஸ்கிரீம் எல்லாம் பார்த்து ஒரு 6 மாதம் ஆகுது. கடைசியாக இந்தியாவில் இருக்கும்போது சாப்பிட்டது தான், அதுக்கப்புறம் வந்து சாப்பிடவே இல்லையா. அதனால் வந்து இன்னைக்கு போனால் போகுதுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் வந்து ஆஃபர் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்களும் சில்லுன்னு ஏதாவது குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோமா, அதனால் வந்து நாங்கள் கெட்டது இல்லாமல் அவனையும் கெடுத்து விட்டுட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம 2 days ட்ரிப் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு ஹோட்டல் ஸ்டே வந்து புக் பண்ணியிருந்தோங்க. இங்கே தான் வந்து இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து டேரா போட போகிறோம். ஸோ அப்படியே போய் ரூமை செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். அப்படியே இந்த விலாகையுமே நான் முடிச்சுக்கிறேங்க. ஆல்ரெடி ரொம்ப லென்த்தியாக போயிட்டதுனால மீதி கதைகளை நம்ம அடுத்த விலாகில் கண்டினியூ பண்ணலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான அழகான இந்த ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோட சீக்கிரமாக வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.